ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் குழம்பு கிரேவி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இதை அடிச்சிக்கவே முடியாது. பார்த்திங்கன்னா 6-7 தண்ணியில் கழுவிட்டு லைட்டாக கை பொறுக்கிற சுடு தண்ணியில் குடல் கழுவி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லைட்டாக எப்படியும் குடல் அந்த ஸ்மெல் வரத்தான் செய்யும். அது போகிறதுக்காக ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேன். எப்படின்னா ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே எந்த ஸ்மெல்லுமே எல்லாத்தையும் எடுத்துடும். ஒரே ஒரு விசில் போதும். வானிலையில் அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். நான் ஒட்டுக்காக தான் போட்டு அரைப்பேன் எப்போவுமே. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 to 14, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கு ஈக்குவலாக பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு தக்காளி இவ்வளோத்தையும் போட்டுக்க வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, கிரேவியாக வைக்கிறீங்களா குழம்பா வைக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது வதக்கிறப்ப நம்ம சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். இது முடிஞ்சது. இது ஆறுனதை அரைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் குக்கர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட மெயினாக அடிக்கனமான பாத்திரம் இது ஒன்று தான் இருக்குது. இதில் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு சோம்பு தான் போடணும், ஜீரகம் இல்லை. இஞ்சி பூண்டு சேர்க்குற குழம்புக்கு எல்லாமே நம்ம சோம்பு தான் சேர்க்கணும். புளி சேர்க்குற குழம்புக்கு எல்லாமே சீரகம் சேர்க்கணும். நான் கறி வேக வைக்கிறத சீரகம் சேர்த்தோன்னா சீரகம் நம்ம வேக வச்ச கறியோட அந்த ஃப்ளேவரை, அதாவது அந்த ஸ்மெல்லை மாற்றிடும். மஞ்சத்தூளும் அப்படி தான், கருவேப்பிலை வெங்காயமும் அப்படி தான். அதுக்காக தான் இப்போ சோம்பு சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இதை பாதி கொட்டிடுறேன். மீதி எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுப்பேன். அது இன்னும் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். எந்த கறி குழம்பு வச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலர் மாறணும். ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும். அதை கூட நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி ப்ரௌனிஷாலாம் வர தேவையில்ல. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும். நல்லா கவனமாகவே கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கறி மசாலா நான் வீட்டில் அரைச்சது தான், ஒட்டுக்காக அரைச்சி வச்சுடுவேன். அது எப்படியே என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணுன்னா கூட நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன மூடி வச்சுருப்பேன். எப்போவுமே ஸ்பூன் அளவில் அந்த சின்ன மூடி அளவுக்கு இப்போ மசாலா சேர்ப்பேன். அது எனக்கு எப்போவுமே ஒரே அளவுக்கு காரம், ஏன்னா நான் அரைச்சி வச்சுக்கிற மசாலா தானே, அதனால் ஒரே அளவுக்கு காரம் இருக்கும். குழந்தைங்க இருக்கணும், ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப காரம் கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் குடல் சேர்த்துடுறேன். குடல் அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. விரலி மஞ்சள் மசாலாவோடையே நான் சேர்த்துருக்கேன். குழம்புலையும் அந்த குடல்லையும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த தேங்காய் வெங்காயம்லாம் அரைச்சோம்ல, வதக்கணும் இல்லையா, அதை அந்த மசாலாவை அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணியோடு ஊற்றிக்கிட்டு, இதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க வேணாம். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுக்கு கலந்துட்டு இது நல்லா வேக விடலாம். ஏற்கனவே குடல் ஒரு விசில் தான் விட்டுருக்கோம். அதே ஓரளவுக்கு வெந்திருக்கும். என்னால் பச்சை வாசனை அடிக்கும்ல மசாலா, அதெல்லாமே சேர்ந்து நல்லா வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட போகிறேன், ஏன்னா எனக்கு இந்த பதத்துக்கு குழம்பா வேணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சமாக தான் எப்போவுமே சேர்ப்பேன். லாஸ்ட் நமக்கு எப்படி குழம்பு வற்றும்போது எவ்வளோ உப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் உப்பு சேர்ப்பேன். ஆனால் மசாலா அவ்வளோதான், இதுக்கு மேலே மசாலா சேர்த்துக்கல. இதை மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தி இருக்குது. இன்னுமே என்ன வேகலை. பார்த்திங்கன்னா இன்னும் கொதி வந்த மாதிரியே இல்லை, அது சூடே ஆகாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன், இது பத்தாது எனக்கு.
இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. சரி மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். குழம்பு வற்றிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அளவுக்கு நல்லா வற்றிடுச்சு குழம்பு. டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஆயில் விட்டு கடுகு நம்ம சோம்பில் ஃபஸ்ட்டு தாளித்தோம் இல்லையா, இது ஃப்ளேவருக்காக கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மல்லி இலை. இது தாளிக்கும் போது எப்படியும் சிம்லேயே வச்சுக்கலாம். நான் எண்ணெய் சூடாகிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வரமிளகா கிள்ளி போட வேணாம், ஏற்கனவே காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ முழுசாக போடலாம். சின்ன வெங்காயம் மீதி வச்சுருந்தாங்க, அந்த சின்ன வெங்காயம் இது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் மட்டும் மல்லி இலை 2 பகுதியாக பிரிச்சுருக்கேன். ஒன்று இந்த தாளிப்பில் போடுவேன், இன்னொன்று பச்சையை உள்ளே போடுவேன். நான் மல்லி இலையை பொறுத்த வரைக்கும் பச்சையாகவே போட்டு தான் பழக்கம் எல்லாத்துக்குமே. மெயினாக இந்த தாளிப்பில் போட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அந்த மல்லி இலைகளை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணது தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா மல்லி இலை சேர்க்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் தீயில் இது பண்ண வேணாம், அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வணக்கி குழம்போட சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனே நம்ம பரிமாறக்கூடாது. ஒரு 5 or 10 minutes அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறப்போ இருந்த டேஸ்ட்டும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வரமிளகா இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேங்க, ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இது வந்து நீங்கள் ஆப்பத்துலேருந்து சாப்பாடு எல்லா வெரைட்டிக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutes கழித்து பரிமாறிக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.